சண்டே ஈவினிங் நானும் குட்டி பையனும் அப்படியே ஒரு வாக் போனோம். பூ எல்லாமே பறிச்சுட்டு வரலான்னு சொல்லி வேணுங்கிற பூ எல்லாமே பறிச்சாச்சு. நம்ம வச்சிருந்த வெத்தலை கொடி வந்து நல்லா படர்ந்து தழைஞ்சிருந்துச்சு. ஒரு ஒரு வெத்தலையுமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. சாப்பாடே போட்டு சாப்பிட்லாம் போல் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அது கூட 2 வெத்தலை நாற்றும் பறிச்சுட்டு வந்திருந்தேன். ப்ரொபகேட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து அதில் ரூட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மண்ணில் வச்சுட்டோம்னா நல்லா அந்த மாதிரி படர்ந்துடும். வெத்தலை பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை ஜெல்லி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஜெல்லி ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ அழகாக வந்து ஜெல்லி வந்துருந்துச்சு. கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது கூட பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு நம்ம வெத்தலை ஜெல்லி, பாதாம் பிசின், பால், அது கூட கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறம் வந்து இந்த வெத்தலை சாறு மட்டும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக நட்ஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குட்டி பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது, ஜாலியாக சாப்பிட்டாரு. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்காக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.